Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி பிரியாணி. கொத்தமல்லி பிரியாணிக்கு தேவையான பொருட்களை இங்க எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நமக்கு கொத்தமல்லி தேவை. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு சின்ன வெங்காயம் சிறிதளவு, சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். புதினா சிறிதளவு. அதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இது மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வெச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தேங்காய் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் நமக்கு தேவை. அதே மாதிரி தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், இங்க மஞ்சள் தூள், கறி மசாலா சிறிதளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இங்க பாருங்க பிரிஞ்சி இலை வாசத்துக்கு பொருட்கள் இருக்கு. அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு தனியா வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த 3 பச்சை மிளகாய் போட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த சின்ன வெங்காயம் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோ இல்லையா, தேங்காயும் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுத்தாலும் சரி, நீங்கள் அரைச்சி நைஸாக ஊற்றினாலும் சரி, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் தனியாக வச்சுருக்கோம், அதையும் அரைச்சிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இருக்குது, இஞ்சி பூண்டு இதை மட்டும் நம்ம அப்புறம் இங்கே அன்னாச்சி மொக்கு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இது ஃபுல் தனியாக அரைச்சிக்கணும். நம்ம எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம் சிறிதளவு. இப்போ உளுத்தம்பருப்பு சிறிதளவு, கடலைப்பருப்பு சிறிதளவு. இப்போ பிரிஞ்சி எடுத்து வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். அன்னாச்சி மொக்கு இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு, கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் புதினா பசி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சமாக புதினா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கோங்க. எண்ணெயிலே கறி மசாலா தூள் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சிருக்கோம். தேங்காய் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காய் பால் கூட எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சேர்த்திக்கலாம். 1 by 1 சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அந்த விழுதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, அரைச்சி வச்சு இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்கோங்க.
வணங்கட்டும் அது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு மேலே தெரியணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இலை அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. பச்சை வாசம் போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் சிறிதளவு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இதே மெத்தடில் நம்ம வந்து புதினா பிரியாணியும் செய்யலாம். ஆனால் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா புதினா பிரியாணி நல்லாயிருக்கும். அதை வந்து ஆட் பண்ணாதீங்க. நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், தண்ணி எண்ணெய் வந்து நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 தக்காளி சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 by 1 வந்து நல்லா வந்து வணக்கிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். துளுப்பை விட கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். ப்ளஸ் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். இந்த கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம். இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிச்சு. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் எந்த அளவுக்கு திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கப்பில் நாங்கள் 2 கப் அளவு தண்ணி வந்து அரிசி எடுத்துருந்தோம், 4 கப் ஊற்றிக்கணும். கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. சீக்கிரம் வந்து இந்த தண்ணி வந்து கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி மூடி வச்சதால சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாசுமதி அரிசி, சீரக சம்பா, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க இந்த நார்மல் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்கும். அரிசி சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம புதினா தூவிட்டுக்கலாம். கடைசியாக அரிசி போட்டதுக்கப்புறம் புதினா தூவியாச்சு. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. குயிக்காக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கொத்தமல்லி பிரியாணி. போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குக்கர்லேருந்து 2 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்தாச்சு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கொத்தமல்லி பிரியாணி. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேலம் ஈஸி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.